ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த சம்மருக்கு இதமான ஐஸ்கிரீம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வீட்டில் பிஸ்கட் பால் இருந்தாலே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த டேஸ்டியான ஐஸ்கிரீமை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும். பால் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரவும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த பால் கூடவே 10 மேரிகோல்டு பிஸ்கட்டை 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க மேரிகோல்டு பிஸ்கட் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, இதுக்கு பதிலாக எந்த பிஸ்கட்னாலும் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே பிஸ்கட் நல்லா சாஃப்டா வெந்து வந்துருங்க. இப்போ இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். நீங்க இதுக்கு பதிலா காஃபி பவுடர் இருந்தாலும் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகுது. எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்திருக்குது. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மிக்ஸில ஃபைனா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல மாத்திரலாம். இந்த பாக்ஸை நல்லா டைட்டா மூடி வச்சுட்டு ஃப்ரீசர்ல ஒரு 4 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஆகுதுங்க. நல்லா செட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை ஒரு ஸ்பூன் அல்லது கத்தியால நல்லா எடுத்துட்டு திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா ஃபைனா அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா அடிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை திரும்பவும் அதே ஏர்டைட் பாக்ஸ்க்கு மாத்திரலாம். இதை இப்படியே கூட சாப்பிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கிறப்போ நல்ல ஐஸ்கிரீம் மாதிரியே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஆகுதுங்க. ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீமை ஈஸியா எடுக்கலாங்க. சேஃபும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஐஸ்கிரீம் அருமையா ரெடி ஆயிருக்குது. இது வீட்டுல செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. இதுல எந்த ஒரு கெமிக்கலும் சேர்ந்திருக்காது. இதை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பா இந்த சம்மர் டைம் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.